ஆ. ஓகே. நன்றி. இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா அவர்கள். இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா, சென்ற 48 நாள் நிகழ்விலும் கலந்துகிட்டு இருந்தவங்களுக்கும் ஐயா பற்றி தெரிய வாய்ப்புண்டு. புதிதா வந்த அன்பர்களுக்கு ஆனா ஐயா யூடியூப்ல நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இயற்கை வழி வேளாண்மை. இயற்கை வழி வேளாண்மை. வேளாண்மையினாலே பயந்து ஓடுற இந்த காலத்துல, இயற்கை வழியில வேளாண்மை செய்து மக்களுக்கு அ பாரம்பரிய அரிசிகளை கொடுக்க வேண்டும் என்ற அந்த இறை நம்பிக்கையோடு, இறை மனித நம்பிக்கையோடு இன்று வந்து வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அ அந்த பெரிய விஷயம், அதாவது இன்றைய காலகட்டத்துல வந்து விவசாயத்துல அதாவது அ "சேத்துல கைய வச்சா தான் சோத்துல கை வைக்க முடியும்" அப்படிங்கிற இந்த காலங்கள் எல்லாம் பழங்காலத்திலேருந்து ஒரு பழமொழியே இருக்கு. அது மாரி அவங்களுடைய அந்த இறைவனை பார்க்கிற மாரி நம்ம வந்து அவங்கள பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. ஏன்னா நம்ம சாப்பிடணும் ஒரு வாய் சாப்பிடணும் அப்படின்னாலே, அவங்களுடைய அந்த உழைப்பு தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்குது அப்படின்னா, அது கண் அ கண்டிப்பான ஒரு உண்மை. அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அடிப்படையிலேருந்து ஒரு 100 ரகங்கள் அ இயற்கை வேளாண்மையில வந்து 100 ரகங்கள், அடுத்து 200, 500, 1000 அப்படின்னு அதாவது 1000த்தையும் தாண்டி காலைச்சக்கரம் தான் 1000த்த தாண்டுதா அப்படிங்கிறது கிடையாது. தன்னுடைய நெல் ரகங்களை அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 1500 ரகங்களை தாண்டி இன்னைக்கு வந்து விவசாயம் செய்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு அவர்களுடைய முயற்சி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் முன்னேறும் என்பதற்கு இதுவே ஒரு சான்று. காலைச்சக்கரத்த எடுத்துக்கங்க. கிட்டத்தட்ட முதல் நாள் 700, 800 பேர் வந்தோம். இன்னைக்கு 500 ஆனுச்சு, 300 ஆனுச்சு. இன்னைக்கு 250, 300. அப்ப எந்த அளவு எது உண்மை அப்படிங்கிறது ஒரு நமக்கு தெரிய வரும். இதுல எந்த அளவுக்கு நம்மளுடைய உழைப்பு இருந்தா முன்னேற்ற பாதையில் செல்ல உள்ள நம்மளுடைய உழைப்பு மக்களுக்கு பயன்படும் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. ஐயாவோட உழைப்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பங்கு. உலக மக்கள் போற்றக்கூடிய ஒரு அரும்பணி தொண்டு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு உலக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இயற்கை வழி வேளாண்மைய வந்து சிறப்பா செய்து இன்னைக்கு வந்து நமக்கு குடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையிலே அதனுடைய இயற்கை ரகங்கள், நெல் ரகங்களைப் பற்றி, அரிசி ரகங்களைப் பற்றி, நமக்கு எந்த அளவுக்கு உடலுக்கு நல்ல பயன்பாடுகள் இருக்கின்றது என்பதைப் பற்றி தெளிவான விளக்கம் அளிக்க இன்றைய நம்மளோடு கலந்துள்ளார்கள். எ இயற்கை வழி வேளாண்மை 1500 ரகங்களுக்கு மேல் இன்று பயிரிட்டு சிறந்த பணியை செய்து அ நினைவோடு நம்மளோடு கலந்து கொண்டு சிறப்பாக இன்றைய நிகழ்வில் சிறப்பிக்க இருக்கும் காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய காலை சக்கரத்தினுடைய இந்த வகுப்பு தொடர்ந்து இதற்கு முன்பு வந்து நம்ம 48 நாள் பயிற்சியில ஒரு 2 முறை கலந்துக்கிட்டு நம்மளுடைய இந்த இயற்கை வழி வேளாண்மை குறித்த மரபு அரிசிகள், பாரம்பரிய அரிசிகளுடைய மருத்துவ குணங்கள் பத்தியும் நம்ம பார்த்தோம். இப்ப மீண்டும் வந்து ஒரு 6 மாத நிகழ்வை வந்து மீண்டும் வந்து ரொட்டரியன் திரு குணபாலன் ஐயா அவர்கள் வந்து முன்னெடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம முதல்ல எல்லாரும் நன்றி கலந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் இதுல பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்ததற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த காலை சக்கரத்தின் மூலமாக தொடர்ந்து பல்வேறு வகையில வந்து நம்ம 48 நாள் வகுப்பு, அடுத்தது 6 மாத வகுப்பு, 1 வருட வகுப்பு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை அளவுக்கு வந்து இந்த நிகழ்வு வந்து வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கு. அதற்கு காரணம் என்ன என்றால், நாம் வந்து நெறைய செய்திகளை, புதிய செய்திகளை, அ நெறைய மருத்துவ நன்மைகளை பத்தியும், யோகா, யோகாசனம் போன்ற அம்
யோகம் என்று சொல்வார்கள். இது போன்ற தியானம், இது போல பல்வேறு விஷயங்கள வந்து நம்ம இதுல கத்துக்கிட்டு வரோம். கத்துக்கிட்டே வந்தாலும் அது ஒரு முடிவே கிடையாது. முடிவே இல்லாத அளவுக்கு அது நீண்டு கொண்டே போகிறது. அப்படிதான் எங்களுடைய இயற்கை வழி வேளாண்மையும் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இயற்கை வழி வேளாண்மைய வந்து நாங்க துவங்கியிருந்தாலும், அதுல அடிப்படையே தெரியாம தான் உள்ள வந்தோம். அதாவது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 70, 80 ஆண்டுகளாக நம்ம வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை வழி வேளாண்மையிலிருந்து விடுபட்டு, செயற்கை வேளாண்மை, அதாவது நவீன வேளாண்மை முறைகளுக்கு உட்பட்டிருந்தோம். அதிலிருந்து இன்று வந்து நம்ம நிறைய மாறுபட்டு, இன்று ரசாயன வேளாண்மை என்கிற ஒரு நிலைக்கு சமுதாயம், அது குறிப்பா வேளாண் துறை வந்து இருக்கு. அதிலிருந்து மீண்டும் நம்மாழ்வார் போன்றவர்களுடைய சீரிய முயற்சியால, இன்னும் பல இயற்கை ஆர்வலருடைய அரும்பணியினால இன்று இயற்கை வேளாண்மை என்பது மீண்டும் ஒரு தழைத்தோங்க ஆரம்பித்திருக்கிறது. எப்படித்தான் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும், இன்று ஒட்டுமொத்த வேளாண்மையில் 1 அல்லது 2% அளவிற்குத்தான் இயற்கை வழி வேளாண்மை என்பது நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த இயற்கை வழி வேளாண்மை என்பது நெல் விவசாயத்தில் மட்டும்தான் பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை சந்திச்சிருக்கு. ஏன்னா, இந்த நெல் விவசாயம் வந்துருச்சுனாலே, அதை சார்ந்த மற்ற தொழில்களும், ஏன்னா வேளாண்மை என்றாலே அது நெல்ல, அதுவும் நம்ம நாடுகள்ல, நம்ம நாடு போன்ற தெற்காசிய நாடுகள்ல, ஆசிய நாடுகள்ல, மிதவெப்ப மண்டல நாடுகள்ல நெல் வந்து ஒரு முக்கிய உணவாக இருக்கு. அதனால நெல்லுக்கு நம்ம எந்த அளவுக்கு மாறுறோமோ, அப்ப அதை பின்தொடர்ந்து மற்ற வேளாண் முறைகளும் வந்து இயற்கை வழி வேளாண்மைக்கு திரும்பும் அப்படின்னு நம்ம உறுதியா நம்பலாம். அதுபோல இது வந்து ஒரு எல்லையற்ற ஒரு வேலை தான் அது. ஏன்னா நம்ம நாட்டுல மட்டும் ஏற்கனவே நம்ம நிகழ்வுல பங்கெடுத்துக்கிட்டவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1,20,000க்கு மேற்பட்ட மரபு நெல் ரகங்கள்ல மட்டும் இவ்வளவு வகையான விதைகள் வந்து இருந்திருக்கு. அது எல்லாமே கால ஓட்டம்னா ஒரு 50, 60 ஆண்டுகள்ல ஒரு நவீன வேளாண்மைய முன்னெடுத்த பிறகு, அவைகள் எல்லாமே வந்து முற்றிலுமாக ஒரு அழியும் தருவாயில இருக்கு. அதுல நாங்க இந்தியா முழுவதும் பயணித்து, அதுல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,200 வகையான மரபு நெல் ரகங்கள நாங்க மீட்டெடுத்து வச்சிருக்கிறோம். மீட்டெடுத்து வச்சிருக்கோம்னா, அது பல விவசாயிகள் நம்ம மீட்டெடுத்தோம்னு சொல்றத விட, மீட்டெடுத்து வைத்திருந்த விவசாயிகளிடமிருந்து அதை காலம் காலமாக பல விவசாயிகள் வந்து தங்களுடைய ஒரு குடும்ப சொத்தாக, குலதெய்வமாக போற்றி பாதுகாத்து வந்த அந்த மரபு நெல் ரகங்கள தேடி தேடி அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்து, அது வந்து அழிந்து போய்விடக்கூடாது. அவர்களே கைவிட்டாலும் நம்ம கைவிடக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்தில் தான் நாங்க வச்சிருக்கிறோம். அத வந்து ஒவ்வொரு ஆண்டும் நிலத்துல நடுற பணிய வந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 1,200 ரகம். அ ஆகஸ்ட் மாசம் 29ஆம் தேதி வித விட ஆரம்பிச்சோம். அ நே நேற்று கொஞ்சம் விதை பற்றாக்குறை ஏற்பட்டு, திருப்பவும் ஒரு 25, 30 வகையான புது விதைகள வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தோம். அதையும் நேத்து விடுற பணி. கிட்டத்தட்ட 2 மாதமாக நாங்க விதை விடுவது, நடுவது என்று ஒரு பெரிய வேலையாக அத முடிச்சிருக்கிறோம். ரொம்பவே இந்த இப்போது பெய்த பருவமழை, இந்த நல்ல பருவம் இந்த ஆண்டை பொறுத்தவரை மிக அருமையான ஒரு சூழல். இயற்கை சூழல் வந்து நல்லா இருக்கு. இயற்கையினுடைய அந்த மழை வந்து நமக்கு ரொம்ப அருமையா அமைஞ்சதுனால, அதையும் நாங்க சிறப்பா பணிகள் எல்லாம் முடிச்சிருக்கிறோம். இதுதான் நம்ம செய்து கொண்டிருக்கிற பணி. ஏன்னா நம்ம அடுத்தடுத்த வகுப்புல நிறைய விஷயங்கள வந்து நம்ம இந்த மருத்துவ குணங்கள் பத்தி பார்ப்போம். இன்று வந்து நம்ம இயற்கை வேளாண்மைனா என்ன? நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அப்படிங்கிறத பத்தி ஒரு ஒரு தெளிவுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இயற்கை வழி வேளாண்மை, இயற்கை வேளாண்மை, இயற்கை விவசாயம். ஏன்னா வேளாண்மைனா எல்லாருக்கும் புரியாது. அதனால விவசாயம்ங்கிறது நமக்கு ஒரு பழகிப்போன ஒரு சொல்லு. அதனால விவசாயம் என்று சொன்னால் எல்லாருக்கும் இயற்கை விவசாயம் என்று சொன்னால் எல்லோருக்கும் புரியும். இயற்கை விவசாயம் அல்லது இயற்கை வேளாண்மை அப்படின்னா, இயற்கையை ஒட்டியே செய்யக்கூடியதான் இயற்கை வேளாண்மை. இப்ப நம்ம சொன்னது போல பருவமழை. இந்த பருவமழை என்பது நமக்கு இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி துவங்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி அளவுக்கு வடகிழக்குல இருந்து காற்று வீச துவங்குனது. 27ஆம் தேதியிலிருந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை என்பது பெய்ய துவங்கிடுச்சு. முன்கூட்டியே வழக்கமா வந்து ஐப்பசி மாதம் 1 வாரம் இல்ல 2வது வாரத்துல துவங்கும். அ புரட்டாசி மாசம் வந்து கடைசி வாரத்திலேயே இந்த ஆண்டு வந்து துவங்கியிருக்கு. இது வந்து நம்ம ஒரு நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கணும். நல்ல செய்தியாக எடுத்துக்கிட்டு, எங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதா இருந்தது. அதே மாரி
தென்மேற்கு பருவமழையும் இந்த ஆண்டு வந்து அதிக நல்ல மழை. ப நல்ல மழை பெய்ஞ்சிருந்ததுனால நமக்கு மேட்டூர் அணை நீர் அதுவும் எங்களுக்கு தாராளமா கிடைச்சது. அதனால திட்டமிட்டபடியே நாங்க விதை விட்டு இப்ப நடுற பணியும் சிறப்பாக முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த இயற்கை வழி வேளாண்மைங்கிறது இது போல் பருவமழையை நம்பி செய்வது. பருவ காலத்தில் செய்யணும். அதாவது ஒரு இயற்கை வழி வேளாண்மை என்றாலே அது பருவம் நிச்சயமாக தவறக்கூடாது. அந்த நம்மளே பருவம் தவறினாலும் விதைகள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாது. இப்ப நம்ம காட்டு யானம் அப்படின்னு சொல்றோம். கைவரச் சம்பா, இல்ல நீலம் சம்பா, இது போல கருப்பு கவுனி, சீரக சம்பா இப்படிலாம் நெறைய ரகங்கள் சொல்றோம் இல்லைங்களா? இந்த எல்லா ரகமுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த சம்பா பருவம்னு சொல்லுவோம். ஆடி மாசம் 18ஆம் பேருக்கு பிறகு நமக்கு துவங்குவது தான் வந்து சம்பா பட்டம். இந்த சம்பா பட்டத்துல விளையக்கூடியது. அந்த சம்பா பட்டத்துல நம்ம இந்த பயிர்கள வந்து சாகுபடி செய்யும்போது, இயற்கையாகவே தானாகவே அது விளையும். அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டது. அப்படிப்பட்ட தன்னுடைய பருவத்தை அறிந்து வைத்திருக்கக்கூடிய நெல் ரகங்கள் இது. அந்த பட்டத்துல விதைச்சீங்கன்னா மட்டும் தான் அது விளையும். நீங்க நமக்கு தண்ணி இருக்கு, நிலம் இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு மத்த வசதிகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அத கொண்டு போய் தை மாசம் விதைச்சீங்க, இல்ல சித்திரை மாசம் வச்சீங்கன்னா, பயிரு கூட நல்லா வளர்ந்து வரும். ஆனா வந்து நமக்கு விளைச்சலுக்கு கதிர் வராது. கதிர் வந்து விளைச்சலுக்கு வராது. அப்படி தன்னுடைய பருவம் அறிந்த விதைகள். அதுதான் இந்த ஓரறிவு உள்ள விதைகள்ன்னு சொல்லுவோம். அது நம்ம தொல்காப்பியம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த தாவரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓரறிவு உள்ளது அப்படின்னு சொல்றாரு தொல்காப்பியர். அப்ப ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்று சொல்றாரு. அதாவது அந்த விதைகளுக்கு, அதாவது தாவர பயிர்களுக்கு ஓரறிவு, அதாவது தொடு உணர்வு உள்ளது. தொடு உணர்ச்சி மட்டும் அதுக்கு தெரியும். அந்த தொடு உணர்ச்சி மூலமாகவே மத்த எல்லா நிலைகளையும் அது அறிந்து வைத்திருக்கிறது. அ அது வந்து நம்ம தொட்டோம்னா தெரியும். பேசுனோம்னா அந்த உணர்வு மூலமாவே தெரிஞ்சுக்கும். ஒளி பட்டதுன்னா அது தெரிஞ்சுக்கும். அத எடுத்துக்குது. ஒளி சேர்க்கை மூலமா தான் தன்னுடைய வளர்ச்சிய அது வந்து அடையுது. அதுபோன்று வந்து நம்ம எத எது செஞ்சாலுமே வந்து அதுக்கு வந்துட்டு அந்த உணர்வு மூலமாக இந்த பருவத்தை தெரிந்து கொள்குது, வளர்ச்சி அடையுது. அடுத்தது தன்னுடைய விதைகளுக்கும் அந்த செய்திகளை பதிவு பண்ணிட்டு, பயிர்கள் வந்து வாடி போயிருது. இதுதான் வந்து இந்த இயற்கை வழி வேளாண்மைங்கிறது. அதோட இல்லாம நெறைய பேர் வந்து என்ன இடுபொருள் வந்து குடுக்குறீங்க? இயற்கை வேளாண்மை செய்றீங்க. என்ன இடுபொருள் வந்து குடுக்குறீங்க? நெறைய உரம்லாம் போடணுமே, பூச்சி உரம் மருந்து அடிக்கணுமே அப்படின்லாம் நெறைய கேள்விகள் வரும். ஆனா, நீங்க ம் பல காடுகளுக்கெல்லாம் போயிருப்பீங்க. இல்ல சாலை ஓரம் பார்த்திருப்பீங்க. நிறைய புதர்கள் மண்டி கிடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் புல் விதைகள் கொட்டும். மறு ஆண்டு வந்து தானாவே மழை பெய்ததும் தானாவே அந்த அருகம்புல்லா இருக்கட்டும், இல்ல மத்த காடுகளா இருக்கட்டும், இது எல்லாமே தானா எப்படி வளருதோ, அதே போன்று மண்ணுல நம்ம நெல்ல விதைச்சோம்னா போதும். அது தானாவே விளையக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மண்ணுக்கே உண்டு. ஏன்னா மண்ணை விட ஒரு சிறந்த ஒரு பொருள் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதனால தான் அதுக்கு பேரு மண் என்று பொருள். அதனால வந்துட்டு அந்த மண்ணுல நீங்க விதைச்சீங்கன்னா போதும். ஆனா சில விஷயங்கள மட்டும் சரியா நம்ம செஞ்சோம்னா, தானாவே அந்த நிலம் வந்து நன்றாக விளையும். இப்ப நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பழம் சேர் செய்வாங்க. பழம் சேர்னா ஒரு நிலத்த வந்து நல்லா அ உழவு ஓட்டி, அத வந்து ஒரு 30 நாள், 40 நாளு நல்லா சேராவே போட்டு வச்சிருப்பாங்க. எப்படி நம்ம தயிர் உர குத்துறோமோ, மாவு அரைச்சு வச்சோம்னா, அது புளிச்சு மறுநாள் இட்லி, தோசை ஊத்துறதுக்கு சரியா வருதோ, அதேபோல பால் உர குத்துறோம்னா, அது எப்படி மறுநாள் தயிரா இருக்கோ, அதுபோன்று நிலமும் வந்து நம்ம சேரடித்து வச்சோம்னா, அந்த நிலத்துல வந்து நுண்ணுயிர்கள் பெருகி, அந்த நிலம் வந்து நல்ல வளமிக்கதாக இருக்கும். அதேபோன்று கோடை காலத்திலும் நம்ம வந்து ஒரு 3லிருந்து 4 மாதம் வந்து அந்த நிலத்துக்கு வந்து ஓய்வு குடுக்கணும். நிலத்த வந்து சும்மா போட்டு வச்சிருக்கணும். நன்றாக காயணும். நன்றாக காய்ந்து அந்த நிலம் வந்து அடுத்த பருவத்துக்கு எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு அந்த மண் வந்து தயாராக இருக்கும். அதான் திருவள்ளுவர் சொல்றப்ப, "தொடி புழுதி காசாவனாக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும்" அப்படின்னு தன்னுடைய குறள்ல வந்து அவரு பதிவு பண்றாரு. அதாவது நம்ம நிலத்த வந்து நல்லா காய வச்சோம்னாலே, ஒரு பலம் புழுதி உள்ள மண்ண தொடி புழுதி அப்படின்னா, ஒரு பலம் புழுதி உள்ள மண்ண நல்லா காய விட்டு வச்சிருந்தோம்னாக்க, அடுத்த வர பருவத்துல அது வந்து அதுல விதைக்கக்கூடிய பயிர் வந்து பிடித்தருவும் வேண்டாது சாலப்படும். ஒரு பிடி கூட எருவு போட வேண்டாம். சாலப்படும் அப்படின்னா, பயிர்கள் நன்றாக செழித்து பனைத்து வளரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து வேளாண்மை குறித்து
நம்ம வந்து பேசியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு சான்று. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்வியல் வழிமுறை தான் இந்த இயற்கை வழி வேளாண்மை என்பது. இப்ப நம்ம எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து இந்த வேளாண்மைய வந்து மிக நுட்பமாக செஞ்சாங்க. தங்களுடைய கையில கிடைத்த பொருட்களை கொண்டே எந்த ஒரு நவீன தொழில்நுட்பங்களையும் தேடாமல் தங்களுடைய கையில எது கிடைச்சுதோ, இயற்கைக்கு எது விரோதமாக இல்லையோ, அதை வைத்துக்கொண்டே வந்து நம்ம அ வேளாண்மை எப்படி சிறப்பாக செஞ்சாங்கங்கிறத நம்ம நெறைய பேர் பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட இந்த வேளாண்மையில விளையும்போது, அதுவும் இந்த பருவத்தில விளையும்போது, அந்த பயிர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கும். நிலத்துல பார்த்தீங்கன்னா, கோடை நாள்ல நிறைய மூலிகைகள் வந்து நம்ம நிலத்துல நெல் அறுத்துட்டு வந்துருவோம். நிலத்துல பார்த்தீங்கன்னா, நிறைய மூலிகைகள் செடிகள் வந்து இயற்கையாகவே வந்து வளர்ந்து கிடக்கும். இப்ப எங்க நிலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டக்கரந்தை, சிவக்கரந்தை, அதேபோல வெள்ளை அருகு, இது போன்ற நெறைய மூலிகைகள் வந்து தானாகவே வளர்ந்து கிடக்கும். கோடையில வந்து வளர ஆரம்பிச்சுரும், வளர்ந்து கிடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மூலிகை வந்து வளரும். அதேபோன்று நீர்முள்ளி செடிகள், இன்னும் நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். இந்த கரிசலாங்கண்ணி போன்ற மூலிகைகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வளர்ந்துகிட்டே இருக்கும். இந்த கோடை நாள்ல இது வளர்ந்து அததான் நம்ம திருப்பி நாங்க மடக்கி நிலத்துல உழுவோம். சிவக்கரந்தை, கொட்டைக்கரந்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கும். அதேபோல பல கோரை கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல மருத்துவ பண்பு உள்ளது. நம்ம அத கடைச்செடிகள் என்று பார்த்தாலும், அது நிலத்துல வந்து கோடை நாள்லயும், விவசாயத்துக்கு முன்பும் தண்ணி பாய்ந்ததும் பார்த்தீங்கன்னாக்கா, அதெல்லாம் தானா வளர்ந்து கிடக்கும். அத நாங்க மடக்கி உழுவோம். அத மடக்கி உழுவுறப்ப, அதெல்லாம் நிலத்துக்கு எருவாக மாறுகிறது. அந்த மூலிகைகளை மடக்கி உழுதுவிட்டு, இயற்கையாகவே நம்ம விதைக்கல, எதுவும் பண்ணல. ஆனா ஆண்டாண்டு காலமாக நிலத்துல இவைகளெல்லாம் இருக்கு. நம்ம வந்து அத மடக்கி உழுதுட்டு, அதுல வந்து நம்ம நெல் விவசாயம் செய்யும்போது, தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நமக்கு அந்த மூலிகைகளுடைய சாரம் வந்து நமக்கு கிடைக்குது. இப்படிதான் பல்லாண்டுகளாக ஒரு விதை. இப்ப மாப்பிள்ளை சம்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா, பல 1000 ஆண்டுகளாக நமக்கு வந்து தொடர்ந்து அதனுடைய விதைகளை கடத்திக் கொண்டே வந்திருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு பாடல்க பாடல் கூட அந்த நெல்லை வந்து கோயிலுக்கு அளந்த செய்திகளை எல்லாம் அ வைத்திருக்கிறது. பல பாடல்கள் வந்து அதற்காக சான்றா. எந்தெந்த கோயிலுக்கு எந்தெந்த நெல்ல எத்தன களம் அளந்தார்கள். இப்ப நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குன்னா, அதற்கு வந்து என்ன மாதிரியான நெல்ல வந்து அ அந்த கோயிலுடைய நிலத்தை சாகுபடி செய்தவர்கள், விவசாயம் செய்தவர்கள் எவ்வளவு நெல்ல வந்து கோயிலுக்கு அளந்தாங்க அப்படிங்கிறதுக்கான செய்திகள் இருக்கு. அதேபோன்று ராமேஸ்வரம் கோயில் இருக்குன்னா, அந்த கோயிலுக்கு எவ்வளவு நெல் அளந்தாங்க? எந்த நெல் அளந்தாங்க? வெந்தய சம்பா அப்படின்ற ஒரு நெல் இருந்திருக்கு. வெந்தய சம்பாவ வந்து கோயிலுக்கு வந்து அ 1000 களம் அளந்தார்கள் அல்லது 1500 களம் அளந்தார்கள் என்கிற கணக்கெல்லாம் புள்ளி விவரத்தோடு இன்று வரைக்கும் நமக்கு பார்க்கிறதுக்கு கிடைக்குது. அந்த அளவிற்கு நம்முடைய நெல் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்ப சீரக சம்பான்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த சீரக சம்பாவ கூட ஒரு கோயிலுக்கு வந்து அளந்திருக்கிறாங்க. நெறைய வந்து அந்த கோயிலுக்கு வந்து நெல்லாக அளந்திருக்கிறாங்க. இது போன்ற பல செய்திகள வந்து நம்ம பார்க்க முடியுது. அதேபோன்று நம்ம பண்டமாற்று அப்படின்னு சொல்லுவோம். அந்த பண்டமாற்றுல பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஒரு பங்கு உப்புக்கு 1 பங்கு அரிசிய வந்து கை மாத்தாக குடுத்திருக்கிறாங்க. உப்ப எடுத்துட்டு வந்து 1 கிலோ ஒரு ஒரு பங்கு குடுத்தாங்கன்னா, 1 பங்கு அரிசிய வந்து அதுக்கு மா மாற்று பொருளாக பொ குடுத்திருக்கிறாங்க. அதற்கான பாடல்கள்லாம் நம்ம இலக்கியங்கள்ல பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட நம்மளுடைய வேளாண்மை என்பது இன்று பல்வேறு பரிணாமங்கள் அடைஞ்சு, இன்னைக்கு வேற ஒரு தளத்துல அது இயங்கிக்கிட்டு இருந்தாலும், நம்முடைய உணவு என்பது இயற்கை சார்ந்தே இருக்க வேண்டும். அப்பதான் வந்து நம்ம என்னதான் நெறைய விஷயங்கள வந்து நம்ம நலனுக்காக செய்து கொண்டாலும், நாம் இயற்கையின் மீது செய்யக்கூடிய, நிகழ்த்தக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு பிரதிபலனாக கிடைக்கும். நம்ம நமக்கான நன்மைகளை மட்டுமே தேடிக்கொண்டு செல்லாமல், நாம வந்து இந்த இயற்கைக்கு திருப்பி என்ன குடுக்க போறோம்? அப்படிங்கிறது தான் அங்க ஒரு முக்கியமான கேள்வி. ஆக நம்ம வந்து இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்க எடுத்துக்கிறோமோ, அதே போல இயற்கைக்கு மீண்டும் நாம வந்து ஒரு நல்ல விஷயங்கள வந்து நம்ம வந்து குடுக்கணும். அதுதான் வந்து ஒரு சரியான ஒரு விஷயமாக இருக்கும். இப்ப நம்ம இந்த பருவம் பத்திலாம் பார்த்தோம். இந்த
அப்படியே பருவம் பத்தி பார்த்துட்டு வரப்போ வள்ளல் பெருமான் சொல்றாரு, சீரக சம்பா அரிசி முதற்பட்சம், நேராத பட்சத்தில் மத்த சம்பா அரிசிகள் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய உணவு வந்து பிரதானமாக இருந்திருக்கிறது. அரிசி வந்து நம்மளுடைய பிரதானமான உணவாக இருந்திருக்கிறது. முதன்மையான உணவாக இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த பாடல் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கு. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜீரக சம்பான்னு ஒரு அரிசி இருக்கு. அந்த அரிசிய வந்து நம்ம முக்கியமா எடுத்துக்கலாம். சீரக சம்பா அரிசி முதல் பட்சம். முதல் முதல் விஷயமாக அந்த அரிசிய வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, அந்த அரிசி வந்து நம்ம சாப்பிட்டதும் நம்முடைய உடல்ல எளிதாக செரிமானமாகி விடுகிறது. நம்ம உடலோடு சேர்ந்து கொள்கிறது. நம்ம உடலுக்கு எந்த தீங்கும் மத்த பொருள சாப்பிடுறத விட இந்த பொருள சாப்பிடுறப்போ, இது வந்து வாதம், பித்தம், கபத்தை வந்து ஏற்படுத்துவதில்ல. உடல வந்து சீராக வைத்திருக்கிறது. அப்படின்னு சொல்லி அந்த அரிசிய பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு. நேராத பட்சத்தில் மத்த சம்பா அரிசிகள்னு சொல்றாரு. நேராத பட்சத்தில் மத்த சம்பா அரிசிகள் அப்படின்னு சொன்னா, அது வந்து இந்த தூயமல்லி சம்பா, ஆத்தூர் கிச்சடி சம்பா, கிச்சலி சம்பா, ராஜபோக சம்பா, சேலம் சம்பா, இந்த மாரி பல ரகங்கள் களியஞ்சம்பா, கருடன் சம்பா, நீலஞ்சம்பா, மாப்பிள்ளைச் சம்பா, கட்டியான சம்பா, இது மாரி பல்வேறு நூற்றுக்கணக்கான ரகங்கள். தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரகங்கள் கிட்டத்தட்ட இந்த சம்பா அரிசிகள் வந்து இருந்திருக்கு. மிளகு சம்பா, கொத்தமல்லி சம்பா, முத்து சம்பா, வெந்தய சம்பா, இப்படி பல்வேறு ரகங்கள வந்து நம்ம அரிசியில வந்து ம் வச்சிருந்திருக்கிறாங்க. இந்த அரிசிகள வந்து சும்மா ஏதோ விளையாட்டுத்தனமா ஏதோ போட்டோம், எடுத்தோம், அறுத்தோம், சாப்பிட்டோம் அப்படின்லாம் அவங்க இல்ல. இந்த அரிசிகள் எல்லாம் ஆவணப்படுத்தியிருக்காங்க. எந்த அரிசி எந்த பருவத்தில போடணும், அதை எப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிடணும், அதை எப்படி சமைக்கணும். ஏன்னா, ஒரு வாழ்வியல் என்பது முழுக்க முழுக்க உணவோடு இயங்கக்கூடியது. இப்ப இதுக்கு முன்பு ஹீலர் பாஸ்கர் ஐயா சொன்னது போல, யார் யாரு எவ்வளவுல சாப்பிடணும், யாருக்கு எது ஒத்துக்கும், இப்படியெல்லாம் பார்த்து சாப்பிட்டுருக்கிறாங்க. குழந்தைகளுக்குன்னா அவர்களுக்குன்னு சில அரிசிகள வந்து வச்சிருந்திருக்கிறாங்க. ஒரு பெண்களுக்கான சில அரிசிகள வச்சிருந்திருக்கிறாங்க. ஆண்களுக்கான சில அரிசிகள வச்சிருக்காங்க. வயதானவர்களுக்கு ஒரு சில அரிசிகள வச்சிருந்திருக்கிறாங்க. தூக்கம் வரணும்னா அதுக்கு ஒரு அரிசி, செரிமானம் சரியா ஆகலன்னா அதுக்கு ஒரு அரிசி. இப்படி பல்வேறு அரிசிகள வந்து அ அப்ப அந்த அளவுக்கு ஆய்வு பண்ணியிருக்காங்கல்ல. நம்ம வந்து ஏதோ அரிசிய இன்னைக்கு போனோம், ஒரு அரிசிய வாங்குனோம், அ பசிக்கு சாப்பிட்டோம் அப்படிலாம் கிடையாது. அரிசி அரிசிய வந்து உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது போல, எந்த அரிசிய யாருக்கு கொடுக்கணும்? அது என்ன மாதிரியான பலன்கள வந்து நமக்கு குடுக்கும்? அப்படிங்கிற மாதிரி இந்த அரிசிகள வந்து நெறைய ஆய்வு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆராய்ச்சி பண்ணி அது வந்து தொகுத்து வச்சிருந்திருக்காங்க. அகத்தியர் பெருமான் போன்றவர்கள்லாம் வந்து இந்த அரிசி உணவு முறைகள் எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அவ்வளவு மூலிகைகளையும் மரம், செடி, கொடி, நெல் உட்பட எல்லா உணவு வகைகளையும் அவர் வந்து தன்னுடைய அஹ், அன அகத்தியர் குணவகடம்ங்கிற நூல்ல வந்து மூலிகைகளை பத்திலாம் விரிவா நிறைய எழுதியிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அரிசிகள பத்தியும், சில அரிசிகள பத்தியும் அவரு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதுல இந்த சீரக சம்பா அரிசிய பத்தியும் அவரு வந்து சொல்லியிருக்காரு. மிளகு சம்பா பத்தி சொல்லியிருக்காரு. இப்படி பல்வேறு அரிசிகள பத்தி எந்தெந்த அரிசிலாம் கல்லுண்டை சம்பா பத்தி சொல்லியிருக்காரு. எல்லா அரிசிகளை பத்தியும் அதனுடைய மருத்துவ குணங்களை பத்திலாம் சொல்லியிருக்காரு. புனுகு சம்பான்னு ஒரு அரிசி இருந்திருக்கு. நம்ம புனுகு பூனைன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா புனுகு சம்பான்னு ஒரு அரிசி இருந்திருக்கு. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. ஆ அதெல்லாம் நினைச்சா நமக்கு ரொம்ப வருத்தமான விஷயமா தான் நம்ம பார்க்கணும். எப்படிப்பட்ட இப்ப புனுகுனா மிக உயர்ந்த ஒரு பொருளா நம்ம அத பார்க்கிறோம். ஆனா அந்த புனுகு சம்பான்றது நம்மகிட்ட அ இல்ல. சிறை மீட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு அரிசி இருந்திருக்கு. தேனடை சம்பான்னு ஒரு அரிசி இருந்திருக்கு. இப்ப நம்மட்ட சீரக சம்பா இருக்கு. ஆனா வெந்தய சம்பா இல்ல. அப்ப கொத்தமல்லி சம்பா நம்மட்ட இருக்கு. அப்ப வெந்தய சம்பான்றது இல்லன்னா, அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும்? அதனுடைய சுவை எப்படி இருக்கும்? அதனுடைய மருத்துவ குணங்கள் எப்படி இருந்திருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு செய்திகள் இல்லாமலே போயிருக்கு. இருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல நிச்சயமா நமக்கு அந்த நெல் ரகங்கள்லாம் இருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நெறைய இருக்கு. ஏன்னா, இந்த தகவல்கள கடத்துனவங்க கூட நம்மகிட்ட இல்லாம போயிட்டாங்க. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயமா நம்ம பார்க்கணும். ஏன்னா, இந்த பலாயிரம் ஆண்டுகளாக கடத்திக் கொண்டே வந்த செய்திகள ஒரு 50 1/2 நூற்றாண்டுகளுக்குள்ளாக கிட்டத்தட்ட நம்மகிட்டேருந்து இழந்துட்டோம். அந்த அறிவெல்லாம் இழந்துட்டோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப வருத்தமா தான் அத நம்ம பார்க்கணும். ஏன்னா,
அறிவுன்றது நம்ம புதுசா தேடிக்கிட்டு இருக்கோம். புதிய அறிவுகள வந்து நம்ம தேடுறது எந்த தவறும் இல்ல. நிறைய விஷயங்கள நம்ம சேர்த்துக்கொள்க செல்வதுல தவறு இல்ல. அதே நேரத்துல நம்மளுடைய மரபுகள வந்து நம்ம விட்டுறக்கூடாது. நம்மளுடைய அடையாளமே வந்து நம்மளுடைய மரபுகள் தான். அப்படிப்பட்ட நம்ம மரபுகள வந்து நம்ம விட்டுட்டது தான் வந்து ரொம்பவே நமக்கு பெரிய ஒரு சிக்கலாக இன்று இருக்கு. நெறைய விஷயங்கள் இருந்திருக்கு. நம்ம நம்ம இன்னைக்கு பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதுவும் வந்து அ கொஞ்சம் கொஞ்சம் எழுதி ஏதோ ஒரு கடைநிலையில நம்மகிட்ட கிடைச்ச செய்திகள தான் நம்ம பரிமாறிக்கொள்ள முடியுது. ஆனா, அம் சிந்திச்சு பார்க்கும்போது, இதனுடைய வழியா நம்ம இன்னும் கொஞ்சம் மேல போய் பார்த்தோம்னாக்க, நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்காமலே போயிருக்குங்கிறது முற்றிலுமா தெரியுது. இருந்தாலும் அத நினைச்சுட்டு இல்லாம, நமக்கு இன்னைக்கு என்ன கிடைச்சிருக்கோ, அதைக் கொண்டு மேலும் நம்ம இத வச்சு எப்படியாக பயணிக்க முடியும்? எப்படி வந்து இத நம்ம மேற்கொண்டு இத வந்து நம்ம மக்களுக்கும் இத எப்படி பாதுகாக்க முடியும்? மக்களுக்கு எப்படி கொண்டு சேர்க்க முடியும்? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்கணும். அதற்கு இது போன்ற ஒரு நிகழ்வுகள்லாம் வந்து ஒரு பெரிய அ ஒரு தளமா இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செயல் இது. ஏன்னா, இன்னைக்கு வந்து ஒரு காலச்சக்கரம் என்ற நிகழ்வின் மூலமாக ஒரு 400, 500 பேருக்கு இந்த செய்திகள வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க இப்ப நம்ம ஒருத்தவங்க 500 பேருக்கு சொல்றோம்னா, 500 பேர் எவ்வளவு பேருக்கு இந்த செய்திகள வந்து கொண்டுட்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு தீயை போன்றது தான். இந்த செய்திகள் வந்து மக்களுக்கு வந்து வேகமாக பரவியிருக்கு. இப்போ வந்து நேத்தி கூட ஒருத்தவங்க சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நகர பகுதிகள்ல தான் அவங்க வந்து தன்னுடைய வேலைய விட்டுட்டு இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு 2,00,000 3,00,000 சம்பாதிச்சவங்க தன்னுடைய வேலைய விட்டுட்டு இயற்கை வேளாண்மைக்கு வந்திருக்கிறாங்க. ஆ அப்படி வரப்போ நகரங்கள்ல நான் இவ்வளோ நாள் இருந்தேன். அங்க மக்கள்ட்ட இருக்கக்கூடிய விழிப்புணர்வு வந்து கிராமங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகள்ட்ட இல்ல. இப்ப எங்க கிராமத்துல நான் மட்டும் தான் இயற்கை வழி வேளாண்மை எடுத்திருக்கிறேன். என்ன பார்த்து எல்லோரும் கிண்டலும், கேலியுமா பண்றாங்க. "இதுலேருந்து உனக்கு என்ன வரும்? என்ன பண்ண போற? ஏன் வேலைய விட்டுட்டு வந்த?" இப்படி பல கேள்விகளால என்ன தொலைச்சு எடுக்குறாங்க. அப்படின்னு சொல்லி அ வருத்தப்பட்டாங்க. அதே நேரத்துல நெறைய விஷயங்கள வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக நகரங்கள்ல இன்னைக்கு மக்களுக்கு வந்து இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக, இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தால் பல ஊர்கள்ல இருந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இத தாண்டி பல செய்திகள நகரங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து எளிதான தகவல் பரிமாற்றங்கள் வந்து கிடைச்சு விடுது. ஆனா வந்து கிராமங்கள்ல இருக்கிறவங்க வந்து இப்பதான் அவங்க அ ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நகரத்த வந்து அவங்க பார்த்து பிரமிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைய நோக்கி நகரணும் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அம் நகரங்கள்ல இருந்தவங்க அதிகப்படியான ஒரு அ நவீன உணவுகளா இருக்கட்டும், நவீன வாழ்வியல் முறைகள அவங்க அனுபவிச்சுட்டு, அதுல இருந்த நல்லது கெட்டது அடிப்படையில அவங்க மீண்டும் நம்ம பழமையே சிறந்தது அப்படின்னு பார்க்கறதுனால, அவங்க பழமைய தேடி மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்பட்டிருக்கு. இப்ப நகரங்கள்ல இருக்கிறவங்க, கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க. இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் விவசாயிகள்ட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி விவசாயிகள்ட்ட என்ன கேட்கிறாங்களோ, அதுதான் இங்க விளைவிக்கப்படும். இப்ப வந்து யாரு வேளாண்மை செய்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகரங்கள்ல இருக்கிறவங்க தான் நம்ம நெனச்சுட்டு இருப்போம், வயல்ல இறங்கி வேலை செய்றவங்க தான் நம்ம வேளாண்மை செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, யார் அத பயன்படுத்துறாங்களோ, அவங்க தான் உண்மையால அ வேளாண்மை செய்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்க ஒரு வேள உணவ இயற்கையா உண்டா மட்டும் தான் அதற்கான தேவை ஏற்படும். 100 பேரு எடுத்துக்கிட்டா தான் 100 பேருக்கு தேவையான உணவ வந்து ஒரு இடத்துல வந்து இயற்கையா மாற்றி செய்ய முடியும். ஆக மாற்றம் என்பது ஒவ்வொருட்டயுமே இருக்கிறப்ப, நிச்சயமாக எதிர்காலத்துல இந்த 1% 2%ங்கிற இயற்கை வேளாண்மை என்பது பெரிய அளவுல ஒரு மாற்றமா இருக்கும். அ இன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த பொதுவான ஒரு ம் விஷயமாவே பேசியிருக்கிறோம். அம் இந்த மருத்துவ தன்மைகளை குறித்து நம்ம அடுத்தடுத்து ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம நெறைய பேசியிருக்கோம்னு நெனைக்கிறேன். அதனால வந்துட்டு நான் சில புதிய தகவல்கள உங்கள கூட பகிர்ந்துக்கலாம். அடுத்தடுத்த வாய்ப்பு ஏற்படும்போது நம்ம எல்லா அரிசிகளுக்குமான மருத்துவ குணங்கள பார்ப்போம். இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சீரக சம்பான்னு சொல்லியிருக்கிறேன். பொதுவா சம்பா அரிசிகள்னு சொல்லியிருக்கேன். அந்த அரிசிகள வந்து நீங்க பயன்படுத்தலாம்.
எல்லா அரிசிக்குமே ஒரு பொதுவான மருத்துவ குணம் என்னன்னா, எல்லாமே வந்து உடல்ல நிறைய சத்துக்கள குடுக்கக்கூடியது. எளிதில் சீரணமாகக்கூடியது. நீரிழிவு நோய்கள வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. அ நாங்களே சொல்லக்கூடிய மருத்துவ குணங்கள விட, நீங்கள் அனுபவித்து பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் இப்ப கிலர் பாஸ்கர் ஐயா இப்ப சொன்னது போல, ஒவ்வொருவருடைய உடல் தன்மைக்கு ஏற்ப அவங்களுக்கு உணவு என்பது கூட தேவைப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒருத்தவங்க 1 வருஷமா தூய மல்லி பயன்படுத்திட்டு இருந்தாங்க, உடல் இளைப்பதற்காக. ஆனா அவங்களுக்கு உடல் இளைக்கவே இல்ல. அதே மாரி நெறைய தைராய்டு பிரச்சனை இருந்திருக்கு. அதெல்லாம் தீரவே இல்ல. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, ஒரே வாரம் தான் ஒரு தடவ மாத்தி பார்ப்போம்ன்னு சொல்ட்டு ஆத்தூர் கிச்சடி வந்து வாங்குனாங்க. அந்த 1 வாரம் 10 நாள்லயே உடல் லேசா இருக்கு. தைராய்டு பிரச்சனை குறைஞ்சிருக்கு. அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதேபோல தன்னுடைய குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு 10 வயது உள்ள ஒரு குழந்தைக்கு கிட்டத்தட்ட 1 வருஷமா இருந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து என்ன காரணம்னே தெரியல. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணோம் அத தடுக்க முடியல. ஆனா அந்த ஆத்தூர் கிச்சடி சம்பா சாப்பிட்ட பிறகு 1 வாரம் 10 நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து முற்றிலுமா நீங்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம நம்ம கண்டு வைத்திருப்பத விட இந்த அரிசிகள் வந்து பெரிய ஸ் விஷயங்கள் எல்லாம் செய்யுது. அதனால வந்துட்டு நம்ம எல்லா அரிசிகளையும் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு மருத்துவ குணம் இருந்தாலும், நம்ம எல்லாத்தையுமே பயன்படுத்தும்போது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அரிசி வந்து ஏற்புடையதாக இருக்கிறத அவங்க இது மாரி பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அரிசி வந்து ஏற்புடையதா இருக்கும். அவங்க உடலுக்கு தகுந்த மாரி, செரிமான தன்மைக்கு தகுந்த மாரி இருக்கும். அதனால எல்லா விதமான அரிசிகளையும் நம்ம அப்படி பயன்படுத்திட்டே வரப்போ, நமக்குன்னு ஒரு அரிசி வந்து பொருத்தமா இருக்கும். அது போன்ற ஒரு பொருத்தமான அரிசியும் மத்த அரிசிகளையும் நம்ம பயன்படுத்தலாம். இப்ப வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க. பேசுவோம். அடுத்த வகுப்புல வந்து நம்ம நிச்சயமா அ இந்த மருத்துவ குணங்கள பத்தி விரிவாக பேசுவோம். நன்றிங்க. வணக்கம். நன்றி, நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிலைகள்ல நமக்கு அற்புதமா அதாவது எப்படின்னாக்கா மருத்துவ குணங்கள் என்பதை விட ஐயா வந்து எப்படின்னாக்கா, ஆணிவேர்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி அதனுடைய பேஸ் என்ன? அது எப்படி நமக்கு வந்து இன்றைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கிடைக்குது? இது கிடைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்? எந்த அளவுக்கு இந்த அரிசி ரகங்கள் இருந்திருக்கு? அந்த அரிசி ரகங்களுடைய ஒரு கடைமடை பகுதியில உள்ள நிலைகள்ல தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்பன்னா எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? லட்சக்கணக்குல இருந்த அந்த அரிசி ரகங்கள் வந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்குல தான் நம்ம கையில இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தத்தோட தான் சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவங்கலாம் இந்த அளவுக்கு இறங்கி செய்யக்குள்ள இவ்வளவு ரகங்கள் இருந்த இடத்துல இந்த ரகங்கள் மட்டும் தான் இருக்குது. இத நம்ம பயன்படுத்தி இன்னைக்கு மக்கள்ட்ட போய் சேர்க்கிறோமே அப்படிங்கிற பெரிய ஒரு பணிய செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையிலுமே வாழ்த்துக்கள். இந்த நிலைகள்ல வந்து நமக்கு என்னன்னாக்கா, அரிசி ரகங்கள மட்டும் கேட்கறது தான் நம்மளுடைய காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது அ க க அ காட்டு யானை, க கருங்குருவை, கருப்பு கவுனி, பூங்காறு, ஐயா சொன்ன மாரி இந்த சாப்பாட்டு அரிசிகள் இருக்கு. தங்க சம்பா, தூய மல்லி, அது மாரி சீரக சம்பா இதெல்லாம் வந்து நம்ம கேட்கறது தான் இருக்கு. அது கேட்கிறத விட, அது எந்த அளவுக்கு அதனுடைய பாரம்பரியம் இருந்திருக்குது அப்படிங்கிறத வந்து பெரிய ஒரு டாபிக்கா இன்னைக்கு நமக்கு உணர்த்தியிருக்காங்க. அதாவது எப்படின்னாக்கா, நம்ம கத்துக்கிறத விட அதாவது தெரிஞ்சுக்கிறத விட கத்துக்கிறது நல்லது. அதாவது இதனுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அதனுடைய முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தி இன்னைக்கு வந்து அத குடுத்துருக்காங்க நமக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இன்னையோட வேளாண்மை முறைகள் கொஞ்சம் மாற்றத்தினால இது வந்து பாதி ரகங்கள் இல்லாம இருக்குது. அத மீட்டெடுத்து அவங்க சொல்றது நான் மட்டும் கிடையாது. என்னுடைய சகாக்கள் இயற்கை வேளாண்மை சகாக்கள் எல்லாருமே இணைந்து தான் இந்த நிகழ்ச்சிய நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத, நாமும் அவர்களுக்கு தோள் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த சாராம்சம் இன்றைய நிகழ்வுல. கண்டிப்பாக அதாவது எப்படின்னா, இன்னைக்கு உலக மக்கள் இன்னைக்கு உயிரோட இருக்கணும், வாழணும் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக உணவு தான் முக்கியம். உணவு தேவைன்னாக்கா அரிசி ரகங்கள் முக்கியம். அந்த அரிசி ரகங்கள் மனிதன் பிறந்தான், வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கு முதற் காரணமே இந்த அரிசி ரகங்கள் தான் நமக்கு கண்டிப்பா வேணும். அத வந்து இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பா செஞ்சு குடுத்துட்டு இருக்காங்க. அதனுடைய அடிப்படை விஷயங்கள இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த வகுப்புகள்ல வந்து அவங்க நெறைய விஷயங்கள் அதாவது அதனுடைய மருத்துவ குணங்கள். இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ரகங்கள்ல நீங்க இந்த இயற்கை வழி வேளாண்மை தொடர்ந்து இப்ப இவங்கள மாரி எத்தனையோ விவசாயிகள் வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்க அந்த ரகங்கள வாங்கி தொடர்ந்து ஒரு 6 மாசம் சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அந்த 6 மாச கோர்ஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து பதில் சொல்லுங்க. இப்ப அவங்க சொன்ன மாரி, நம்ம சொல்றத விட நீங்க பயன்படுத்தி சொல்றது தான் இதுல வந்து சக்சஸ். அது மாரி நீங்க பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லக்குள்ள தான் அது வந்து உண்மை நிலை உங்களுக்கு புரிய வரும். அவங்க வந்து உண்மை நிலை புரிந்து அவங்க நெறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த உண்மை நிலைய நெறைய நாங்கலாம் அது வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம்.
அத வந்து நீங்க தொடர்ச்சியா பயன்படுத்தக்குள்ள மட்டும் தான் நீங்க அதனுடைய உண்மை நிலைய அறிவீங்க. அது மாரி இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு எந்த அளவுக்கு உடற்பயிற்சி, ஆசனங்கள், இயற்கை வாழ்வியல் இருந்தாலும், அந்த உணவு முறைகள்ல வந்து இயற்கை பாரம்பரிய அரிசிகள நம்ம பயன்படுத்தினோம்னா, 100% நம்ம வந்து முழுமையான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலை அடைய முடியும் என்பதற்கு ஐயாவுடைய கருத்துக்கள் இன்னைக்கு நமக்கு ஆழமா மனசுல பதிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இன்றைய நிலைகள்ல நமக்கு சிறப்பான ஒரு விளக்கம் அளித்து, அதனுடைய தொடக்க நிலையை நமக்கு ஏற்படுத்திக் கொடுத்த காரைக்கால் இயற்கை வழி இன்றைய வாழும் நம்மாழ்வார்ன்னு சொல்லலாம் உண்மையிலுமே. இன்றைய நம்ம வாழும் நம்மாழ்வார் காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. சிறப்பு. இப்ப வந்து அவங்க வந்து கேள்விகள் கேட்க சொல்லியிருக்காங்க. இதுல அதாவது நீங்க மருத்துவ குணங்கள் இல்லாம இது மாரி விஷயங்கள் கேளுங்க. இன்னொன்னு என்னன்னா, அவங்க இயற்கை வழி வேளாண்மையில நெறைய செஞ்சுகிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க சொல்றது நெறைய பேர் என்னன்னாக்கா, நகரத்துல இருந்தும் விவசாயம் செய்யறதுக்கு நெறைய பேர் வந்து விருப்பம் தெரிவிக்கிறாங்க அப்டின்ட்டு. அந்த ரகங்கள் வந்து இன்னைக்கு இவங்கள மாரி உள்ள விவசாயிகள்ட்ட நீங்க வாங்கி சாப்பிடுறதும் இன்னும் பெருமை வாய்ந்தது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது இதன் வாரியாக நீங்க விவசாயம் செய்யணும் விருப்பப்பட்டு, இந்த ரகங்கள இன்னும் மேம்படுத்தணும். அப்படியான விஷயங்கள் இருந்தாலும் இவங்க நெறைய உங்களுக்கு ஐடியா குடுப்பாங்க. இன்னொன்னு வந்து நீங்க செய்றதுக்கும் நெறைய உங்களுக்கு துணை குடுப்பான். துணை நின்று உங்களுக்கு செயல்படுத்துவாங்க. அது மாரி விஷயங்கள் செய்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது மாரி விஷயங்களை கேள்விகளை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, நிகழ்ச்சியில முதல் கேள்வியாக 944 பேரில்லாத பெரிய மனிதர் அப்படிங்கிற மாரி ஒரு நம்பரோட வந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் 9443807475. நீங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. கேளுங்கம்மா. ஐயா கேக்குதாங்க ஐயா? கேட்குதுங்கம்மா. சொல்லுங்கம்மா. கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா நாங்க இங்க அரியலூர்ல பிசியோதெரபிஸ்டா இருக்கிறோங்க ஐயா. சரிங்கம்மா. ஐயாவோட வகுப்புக்கெல்லாம் வந்திருக்கோம். அங்க சிவசைலம்லாம் வந்திருக்கோம். ம், நேம் அதுல ரெஜிஸ்டர் ஆகலன்னு நெனைக்கிறேன். ஓகேங்க ஐயா. ம், நாங்க இங்க அ இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோங்க ஐயா. இந்த அ ஐயா சொன்ன மாரி தொடக்க காலகட்டங்கள்ல கொஞ்சம் அரிசியெல்லாம் வந்து போட்டு எடுத்துட்டு இருந்தோம். ம், பூங்கார் அரிசி இது பயன்பாட்டுல வச்சிருந்தோம். ஆனா, எங்களுக்கு இந்த மாரி மயில் இந்த மாரி இதோட தொல்லைகள் அதிகமா இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் அந்த அரிசிய எங்களால தொடர்ந்து போட்டு எடுக்க முடியல. ஸோ, இப்ப நம்ம காய்கறி மத்தபடி வந்து பச்சை பயிறு, உளுந்து இந்த மாரி வீட்டுக்கு தேவையான உணவுகள வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஐயா வந்து வெறும் நிலத்துல கோடை காலத்துல இருக்கக்கூடிய அ அந்த களைகள வந்து மறுபடியும் நம்ம வந்து உழுதுட்டு போட்டோம் அப்டின்னாலே, போதிய அளவு அந்த சத்து கிடைக்கும் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்ப நாங்க செய்ற இந்த கடலை, பச்சை பயிறு, உளுந்து இதுக்கெல்லாமும் அதே அளவுக்கு போதுமா? இல்ல ஜீவாமிர்தம் மட்டும் இப்ப குடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஆனா அதுவே போதிய சத்து இல்ல. அதனால தான் நெறைய ஈல்டு சஃபிஷியன்ட்டா வரல அப்டிங்கிற மாரி இங்க எங்க மக்கள் எல்லாம் எங்களுக்கு விவசாயத்துக்கு உதவி செய்ற மக்கள் எல்லாம் சொல்றாங்க.